வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரைச்சி விட்ட குழம்பு இன்றைக்கி கொத்தமல்லி, வரமிளகா ஒரு 4, கொஞ்சம் மிளகு, துவரம்பருப்பு சும்மா இந்த இவ்வளோ எடுத்தால் போதும். துவரம்பருப்பு அவ்வளவே கடலைப்பருப்பு. ஏன்னா கடலைப்பருப்பு போட்டால் ஒரு கெட்டி கொடுக்கும். நல்லா வறுத்துக்கணும். இதெல்லாம் வாசனை வர வரைக்கும் எண்ணெய் விடக்கூடாது. அப்புறமா கொஞ்சோண்டு இதோட பச்சரிசி சேர்க்கணும். பச்சரிசி சேர்த்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் பச்சரிசியை சேர்த்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். கருகிடக்கூடாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே தேங்காவை சும்மா லைட்டாக வறுத்துக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சாம்பார் மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இது ஒரு 2 நாளைக்கு வரும். இதை பாதி நான் பொடி எடுத்து வச்சுட்டேன். மிச்சத்தில் தண்ணியை விட்டு நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஆல்ரெடி புளி தண்ணியில் மஞ்சப்பொடி போட்டு முள்ளங்கி வெந்துட்டுருக்கு. உப்புலாம் போட்டாச்சு. இப்போ இந்த அரைச்சி விட்டதை இதில் விடலாம். விட்டு நல்லா கிளறி விட்டு அரைச்சி விட்ட சாம்பார், அரைச்சி விட்ட முள்ளங்கி சாம்பார், பொன்னாங்கண்ணி தேங்காய் பாசிப்பருப்பு போட்ட பொன்னாங்கண்ணி, நெல்லிக்காய் ஊறுகாய். சாப்பிட்லாம்.